ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை சிலுவையிலே அறைந்தவர்களுக்காக பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களேன்னு ஜெபித்ததற்கு காரணம் அவர் அவங்க மேல வைத்திருந்த இரக்கமும் அன்பும் மாத்திரமல்ல. அன்பு இருந்தது, உண்மைதான். அந்த நம்ம அறிவு கெட்டாதது அது. ஆனா அந்த அன்பு மட்டும் காரணம் அல்ல. இன்னொரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? உண்மையாகவே சிலுவையிலே அறைந்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியாது, அவர் எப்படிப்பட்டவர் என்று தெரியாது. நல்லா கவனிக்கிறீங்களா? தாங்கள் செய்ததை அறியாமையினாலே செய்தார்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்றாங்க, இவர்கள் அறிந்து செய்யவில்லை, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் அப்பா. கவனிக்கிறீங்களா? தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 17:30 ரொம்ப அழகா போட்டிருக்கோம். அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவரை போல இருந்தாராம். அறியாமை உள்ள காலங்கள் மனிதர்களுக்கு ஒரு தெளிவில்லாத காலம். இப்போ நம்ம எல்லாருமே பிறந்த உடனேவா பரிசுத்தமா இருந்தோம்? இல்லை, கிடையவே கிடையாது. நாம பிறந்து நாம அக்கிரமத்திலே வளர்ந்த நாட்கள் உண்டு. இல்லை, எவ்வளவு அக்கிரமம் செஞ்சிருப்போம், எவ்வளவு பாவம் செஞ்சிருப்போம். அன்றைக்கு நாம் அக்கிரமம் செய்த போது, பாவம் செய்த போது தேவன் நம்மை நேரடியாக தண்டித்திருந்திருந்தால் நம்மில் அநேகர் இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்க முடியாது, ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. அந்த நாட்கள் அறியாமையின் நாட்கள். அறியாமலே செய்தது. அன்றைக்கு தேவனை நமக்கு தெரியாது, மெய்யான தேவனை தெரியாது. அதனால பல வழிபாடுகளுக்கு அடிமைகளாக இருந்தோம். நம்மள எத்தனையோ பேர் கடவுள் என்பவரே இல்லை என்ற நம்பிக்கை உள்ளவங்களாக இருந்திருக்கலாம், விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்திருக்கலாம். அறியாமை உள்ள நாட்கள். அறியாமை, தெரியாது. we were not aware, நமக்கு தெரியாது. அப்ப அந்த அறியாமை உள்ள நாட்களை தேவன் காணாதவரை போல இருக்கிறார், பார்க்காதவரை போலத்தான் இருக்கிறார். ஆனால் இப்பொழுதோ எல்லா ஜனங்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார். சத்தியத்தை நாம் ஒன்ஸ் அறிந்து கொண்ட பின்பு, உண்மையை அறிந்து கொண்ட பின்பு மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நல்லா கவனிக்கிறீங்களா? இந்த செய்தி ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக ஜெபித்த போது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று மாத்திரம் சொல்லாமல் கூடவே ரொம்ப அழகா ஒரு வார்த்தையை சொல்றாங்க, தாங்கள் செய்கிறது இன்னதென்று இவங்களுக்கு தெரியாது. So there is a reason. அங்கே ஒரு காரணம் வருது பாருங்க. அவர் பரிந்து பேசியதற்கு ஒரு காரணம் வருது. கவனிக்கிறீங்களா? there is a reason behind it. ஒரு காரணம். பிதாவே இவர்களுக்கு தெரியாம செய்யறாங்கப்பா, அறியாமையில செய்யறாங்கப்பா. நல்லா கவனிச்சுட்டே வாங்க. ஆனால் இதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கப்பர்நகூம் என்ற பட்டணத்தில் அநேக அற்புதங்களை செய்தார், அநேக உபதேசங்களை அவர்களுக்கு செய்தார். அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று பிரசங்கித்தார். நல்லா கவனிங்க. அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று பிரசங்கித்தார். ஆனால் அவருடைய அற்புதங்களை அநேகமாய் கண்டதான இந்த பட்டணம் கப்பர்நகூம், பெத்சாயிதா, இந்த பட்டணங்கள்ல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெரிய பெரிய அற்புதங்களை செய்தாங்க, நிறைய அற்புதங்களை செய்தாங்க. இந்த பட்டணத்து ஜனங்கள் தான் கர்த்தருடைய உபதேசங்களை நிறைய கேட்டாங்க, நிறைய அவருடைய அற்புதங்களை பார்த்தாங்க. நல்லா கவனிங்க. இவர்கள் கேட்ட பிறகும் கண்ட பிறகும் இவங்க மனம் திரும்பவும் இல்லை, கர்த்தரை விசுவாசிக்கவும் இல்லை. அவங்க மனம் திரும்பாததை கண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொன்னார், வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்பட்டு போவாய். ஸோ வாட் இஸ் த மீனிங்? அதன் அர்த்தம் என்ன? உனக்கு இத்தனை வாய்ப்புகள் கிடைத்ததே, உன்னோடு நான் இத்தனை முறை பேசினேனே,
உன்னிலே செய்யப்பட்ட அற்புதங்கள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்தால், கொமோரோவிலே செய்யப்பட்டிருந்தால், அவர்கள் என்றைக்கோ மனம் திரும்பி இருந்திருப்பார்களே. கவனிக்கிறீங்களா இந்த வார்த்தைய? கப்பர்நகூம் பட்டணத்தை பார்த்து கர்த்தர் சபித்தார். உயர்த்தப்பட்ட பட்டணமே, நீ தாழ்த்தப்பட்டு போவாய். எங்கே வரைக்கும்? பாதாளம் பரியந்தும் தாழ்த்தப்பட்டு போவாய்ன்னு சொன்னாங்களே. அதுக்கு என்ன காரணம்? பிகாஸ் அவர்களுக்கு எல்லாமே சொல்லப்பட்டது. அவங்க அறியாமையில் இல்லை, அவங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டது சத்தியம். இயேசு அவர்களுக்கு பிரசங்கித்தார், உபதேசித்தார். அங்கே தான் அநேக அற்புதங்களை செய்தார். இவ்வளவு அற்புதங்களை கண்ட பிறகும், இவ்வளவு சத்தியத்தை கேட்ட பின்பும் மனம் திரும்பலையே. இவர்களுக்காக அவர் பரிந்து பேசவில்லை. இன்றைக்கு அந்த கப்பர்நகூம் பட்டணம் பாழடைஞ்சிருக்குதுங்க. நான் இஸ்ரேல் நாட்டுக்கு போனப்போ அந்த பட்டணத்தை பார்த்தேன். அது பாழடைஞ்சிருக்கு. ஏன்? கர்த்தர் நின்ற போது, கர்த்தர் பேசின போது, அவர்கள் மத்தியிலே கர்த்தர் வாழ்ந்த போது, அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு, மனம் திரும்புவதற்கு அவர்களுக்கு மனமே இல்லை. ஆனால் இவர்களோ, சிலுவையிலே ஆண்டவரை அறைந்தவர்களோ அவரை அறியவில்லை. அறியாமையினால் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. இப்போ யூதாஸ் காரியத்தை எடுத்துக்கோங்களேன். யூதாஸ் காரியத்து கர்த்தரோடு கூடவே இருந்த ஒரு மனிதன், 12 சீஷர்களில் ஒருவன். ஆண்டவரோடவே கூட இருந்தார், அற்புதங்களை பார்த்தாரு. அவருக்கும் அப்போஸ்தலர் பட்டம் கொடுக்கப்பட்டிருந்தது. அவரும் போய் பிரசங்கித்தார், அவரும் அற்புதங்களை செய்தார். இயேசு கிறிஸ்து அவருடைய கால்களையும் கழுவினார். ஆனால் பாருங்க, ஆண்டவர் பலமுறை தம்மை காட்டி கொடுக்க போகிறவன் இன்னான் என்று சொன்ன பிறகும், ஒரு முறை ஆண்டவர் சொல்றாங்க, என்னை காட்டி கொடுக்கிறவன் உங்கள் நடுவில் இருக்கிறான். அப்ப எல்லாரும் கேட்கிறாங்க, 12 பேரும், நாங்களா, நானா, நானான்னு கேட்கிறாங்க. யூதாசும் கேட்கிறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாங்க, நீதான். அப்ப கூட மனம் திரும்பி இருக்கலாமே. இரண்டாவது, யூதாஸ் காதுபட ஆண்டவர் சொல்றாங்க, இவன் பிறவாதிருந்தால் நலமா இருக்கும். மனுஷகுமாரன் எதற்காக வந்தாரோ அதற்காக போகிறார். ஆனால் அவரை காட்டி கொடுக்கிறவன் பிறவாதிருந்தால் நலமா இருந்திருக்குமே. மீன்ஸ் வாட்? அவனுக்கு அவ்வளவு அதிகமான தண்டனை காத்திருக்கிறது. பிகாஸ் he conceived. யூதாஸ் தான் அந்த திட்டத்தையே வகுக்கிறாரு. அவரே போய் பேசி, அவரே நான் உங்களுக்கு அவரை காட்டி கொடுக்குறேன்னா பிடிச்சி கொடுக்குறேன்னு அர்த்தம். அந்த வழியை உண்டு. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா, இந்த நேரத்தில் வந்தீங்கன்னா அவரை எளிதாக பிடிச்சிடலாம். துரோகம். யார் துரோகியா மாறுறது? அறிந்தவன், இயேசுவை அறிந்த மனிதன், இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதங்களை செய்தவர். அவரிடத்துல பாவமில்லை என்று அவனுக்கு தெரியும். இவங்க பொறாமையினால் அவரை கொலை செய்ய பார்க்குறாங்கன்னு யூதாசுக்கு தெரியும். கவனிக்கிறீங்களா? தெரிந்தும் காட்டி கொடுத்தான். அவர்கள் தெரியாமல் அறைந்தார்கள். தெரிந்தும் காட்டி கொடுத்தான், அவர்கள் தெரியாமல் அறைந்தார்கள். இதாங்க வித்தியாசம். இதான் வித்தியாசம். 2 குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒரு வகை மக்கள் அறியாமையினால் செய்கிறார்கள். அவங்களுக்கு தெரியல, அறியாமை. இன்னொரு கூட்டம் அறிந்திருந்தும் இருதயத்தை கடினமாக்கி கொண்டு அக்கிரமங்களை, பாவங்களை செய்கிறார்கள். யாருக்கு தண்டனை? நீங்க கிறிஸ்தவராக இருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லலாம். ஆனால் அந்த ரட்சிப்பில் நிலைத்திருக்க வேண்டியது உங்களுக்கு அவசியமா இருக்கு. ஏன் தெரியுமா? நீங்க சத்தியத்தை அறிந்த ஒரு தேவனுடைய பிள்ளை. சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு, கவனிக்கிறீங்களா? எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. 25, 26, 27, அந்த வசனம் 28 நல்லா படிச்சு பாருங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் மீண்டும் சொல்ற உங்களுக்கு 25 படிச்சு பாருங்க.
சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் நமக்காக செலுத்தப்பட வேறே ஒரு பலி இல்லை. இயேசு கிறிஸ்து இனி நமக்காக இன்னொரு முறை வந்து மரிக்கப் போவதில்லை. கவனிக்கிறீங்களா? நமக்கு தெரிந்து இயேசு எனக்காக மரித்து என் பாவங்களிலிருந்து என்னை விடுவித்திருக்கிறார் என்கிற உண்மை தெரிந்த பிறகும் மீண்டும் மனப்பூர்வமாய் பாவம் செய்வது, அந்த பாவத்தை விரும்பி செய்வது, அந்த அக்கிரமத்தை விரும்பி செய்வது. இயேசு வேண்டாம், எனக்கு பாவம் தான் வேண்டும், என் இச்சை தான் வேண்டும், என் மனசு சொல்றதா எனக்கு வேணும்னு சொல்லி செய்யும்போது மனப்பூர்வமாய் செய்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் செய்கிறவங்க இனி மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்குதா? இனி மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? பார்வோனுடைய இருதயத்தை போல அவங்க இருதயம் கடினம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். எப்படி கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட திரும்ப மனம் திரும்ப முடியும்? இன்னைக்கு ஒரு சில பிரசங்கங்கள் கூட என்ன மனிதருடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறது. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க ஒரு முறை ரட்சிக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான், நீங்க டெய்லி பாவம் செஞ்சாலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் அப்படிங்கிறாங்களே. இதெல்லாம் பொய். இது நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறது. நம்முடைய இருதயத்தை நாம் மனம் திரும்ப முடியாதபடிக்கு கடினப்படுத்துகிறது. ரட்சிப்புனா என்னங்க? இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சிலுவையிலே அறையப்பட்டு நமக்காக ரத்தம் சிந்தினாரே, அதை விசுவாசிக்கிறவங்களுக்கு தானங்க ரட்சிப்பு. கவனிக்கிறீங்களா? அவர் எல்லா மனுஷருக்காக மரணத்தை ருசி பார்த்தார். பைபிள்ல போட்டிருக்கு, ஒவ்வொரு மனுஷனுக்காக இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்தார்னா அந்த வேதனையை அனுபவித்தார். ஆனா எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? எல்லாரும் அந்த அனுபவத்துக்குள்ள வந்திருக்கிறாங்களா? அல்லது எல்லாரும் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டும்தானே ரட்சிப்பு. மனம் திரும்பி அதை விசுவாசிக்கிறவங்களுக்கு தானே மீட்பு. அதே மாதிரி தான் மீட்கப்பட்ட அந்த அனுபவத்துக்குள்ள வந்திருக்கிற நாம அதில் நிலைத்திருக்க வேண்டும். இடையில மறுதலித்து போயிட்டோம், இயேசு கிறிஸ்துவை பாவத்துக்காக மறுதலிச்சிட்டோம், எனக்கு பாவம் பெட்டருங்க. ஏன்னா சிலுவையிலே அறையப்பட்டு நமக்காய் ரத்தம் சிந்தின ஆண்டவரை விசுவாசித்து மனம் திரும்பி தேவ பிள்ளைகளான நாம திரும்ப அந்த அக்கிரமத்தை துணிகரமாக செய்யும் போது நாம ஏற்கனவே பெற்றிருந்ததான அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை மீறுகிறோம் இல்லையா? மீறுகிறோம். தடுமாறி விழுவது என்பது வேறு, திட்டமிட்டு போய் குழியில விழுவது என்பது வேறு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. An accident is different from a planned murder. திட்டமிட்டு செய்யப்படுகிற ஒன்றுக்கு தண்டனை உண்டு. திட்டமிடாமல் தடுமாறி விழுகிறவனுக்கு மன்னிப்பு உண்டு. கர்த்தர் அவனை தூக்கி எடுக்கிறார். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இந்த திருடர், இந்த அவரை சிலுவையிலே அறைந்தவர்களுக்கு அவர் தேவ சமூகத்தில் பரிந்து பேசியதற்கு காரணம், அவர் அவர்களின் சத்துருக்களை நேசித்தது மாத்திரமல்ல, அவர்கள் அறியாமையினாலே இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். அவங்களுக்கு பின்னால் இருக்கிற பெரிய ரகசியம் தெரியாது. அது தேவனுக்குள் மறைந்திருந்த ரகசியம். இவர் யாருன்னு தெரியாது, இவர் தான் சர்வத்தையும் படைத்தவர்னு தெரியாது, தங்களை படைத்தவரே அவர் தான் தெரியாது. அறியாமையில் அடைந்தார்கள். அவர்களுக்கு மன்னிப்பு கிடைச்சிச்சு. ஆனால் அறிந்தும் செய்கிறவர்கள், அறிந்தும் யூதாசை போல இருதயத்தை கடினப்படுத்தி சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம், மனப்பூர்வமாய் வித் ஆல் வில்லிங்னஸ், எனக்கு பாவம் தான் வேண்டும் அப்பா, என்னை மன்னிக்கிற, என்னை மன்னித்த என் இயேசு எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போறது தானே, மறுதலிச்சுட்டு போறது தானே திரும்ப பாவத்துக்கு போறது. கவனிக்கிறீங்களா? பாவத்தை குறித்து நான் விளக்க விரும்பல. ஆனால் ஒரு சில பாவங்களுக்கு
மன்னிப்பே கிடையாதுன்னு யோவான் தம்முடைய நிருபத்தில் எழுதி வைத்திருக்கிறார். சகோதரரே, அப்படிப்பட்ட பாவங்களுக்காக ஜெபிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆச்சரியமா இருக்குதெல்லாம். அதனால நான் உங்களை பயமுறுத்தலை, ஒரு எச்சரிப்பின் செய்தியாக தான் நான் கொடுக்கிறேன். தேவன் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தபடியினால் தம்முடைய ஜீவனோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பது அதிக நிச்சயம். நீங்கள் அதுக்காக போய் ஜெபிச்சுக்கிட்டு மன்றாடிக்கிட்டு எனக்கு பணம் வேணும் அது வேணும் அதுக்காக போய் நீங்கள் ஆண்டவராக இயேசுவை தேடுவது சிறந்த ஒரு அனுபவம் இல்லை. நமக்கு இருக்கிற விசுவாசமே என்ன தெரியுமா? அவர் நமக்கு அதை கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். தம்முடைய ஜீவனையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காமல் இருப்பாரா? இன்னைக்கு நிறைய ஜபங்கள் எதை பற்றி இருக்கு? இதுதான் உலக பிரகாரமான இந்த நன்மை அந்த நன்மை அந்த நன்மை இந்த நன்மை. அதை அவர் நமக்கு கொடுக்க வல்லவர் அப்படின்னு நமக்கு தெரியாதா? தெரிய வேண்டாமா? நான் ஜெபிக்க வேண்டான்னு சொல்லலை. அதற்காகவே அவரை தேடுவது என்பது புத்திசாலித்தனம் அல்ல. இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போஷித்தார். தொடர்ந்து அவங்க அவர் அதுக்காகவே தேட ஆரம்பிச்சாங்க. ஆண்டவர் சொன்னார், இதுக்காக என்ன தேடாதீங்க, அப்பத்துக்காக என்ன தேடாதீங்க. கவனிக்கிறீங்களா? படிச்சு பாருங்க, யோவான் சுவிசேஷத்தை படிச்சு பாருங்களே. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இவைகளெல்லாம் நமக்கு தேவை என்று பரம தகப்பன் அறிந்திருக்கிறார். நாம் முதலாவது தேட வேண்டியது அவருடைய ராஜ்யத்தை தான். கிங்டம் ஆஃப் காடை தேடுங்க. இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இயேசு கிறிஸ்து அதானே சொன்னாங்க. இன்னும் உலகத்தோடையே ஓடிக்கிட்டு இன்னும் விழுந்து 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 எழும்புறதுல யாருக்கு பிரயோஜனம்? சத்தியத்தை அறிந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்யக்கூடாதுங்க. மனப்பூர்வமா செய்யக்கூடாது. மனப்பூர்வமா செய்யறவங்க கர்த்தரை மறுதலிக்கிறாங்க. மீண்டும் மீண்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மீண்டும் அதிலேயே கடக்கிறாங்க. வெளியே வர்றதுக்கு மனசு இல்லை. சரி, தவறிட்டோம், வெளியே வந்துருவோம் அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்டு வெளியே வரத்துக்கு மனசு இல்லை. மனசு கடினமாகி போச்சு. அந்த லைஃப் ஸ்டைலை அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு தான் ஒரு சிலருடைய பிரசங்கம் ரொம்ப தேன் மாதிரி இனிக்குது. நீங்கள் பாவத்திலே இருந்தாலும் பரவாயில்லைங்க, இயேசு உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவாருங்கிறது தேனை போல இனிக்குது அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு மனம் திரும்ப மனசு இல்லை. யாருக்குங்க பிடிக்காது? நான் பாவத்திலேயே இருந்தாலும் நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னா என்ன சந்தோஷம் தானே? இங்கேயும் ஒரே அக்கிரமத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறது, இந்த பூமியிலும் மனம் போன போக்கில் வாழ்றது, பரலோகத்திலையும் போய் சந்தோஷமாக இருக்க போகிறோன்னும் போது யாருக்கு தான் பிடிக்காது? ஆனால் அது உண்மை இல்லை, அது பொய். சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமான பாவம் தண்டனைக்குரியது. கர்த்தர் எப்படி நியாயம் தீர்ப்பார் நமக்கு தெரியாது, ஆனால் அது ஆபத்து. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தருக்கு பயப்படுங்க. அறியாமை உள்ள நாட்கள் போயிருச்சு, தெரியாம செஞ்சிட்டோம், போயிருச்சு. இனியாவது உணர்வடைந்து பாவத்திலிருந்து வெளியே வருவோம். சத்தியத்தை அறிந்த பின்பு, உண்மை தெரிஞ்ச பிறகு கர்த்தரை உறுதியாக பிடிச்சிக்குவோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார்.